வெல்கம் டு நலம்தானா சேனல். எல்லோரும் நலம்தானா. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க குட்டி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய பாப்பாவோட மந்த்லி ஃபோட்டோஷூட் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மந்த்லேருந்து 4th மந்த் வரைக்கும் நாங்கள் எந்த பிளானுமே பண்ணல. நாங்கள் எடுத்த ஃபோட்டோஸ் எந்த மந்த்லேருந்துன்னு பார்த்தீங்கன்னா 5th மந்த்லேருந்து தான் நாங்கள் பாப்பாவுக்கு ஃபோட்டோஷூட் ஸ்டார்ட் பண்ணோம். பிஃபோர் 4th மந்த் நாங்கள் ஃபோட்டோஸ் எடுக்க முடியல. ஸோ நாங்கள் எந்த அமௌண்ட்டும் ஸ்பெண்ட் பண்ணி அவுட்டோரோ எதுவுமே போய் நாங்கள் பாப்பாவுக்கு மந்த்லி ஷூட்ஸ் எதுவுமே பண்ணல. நாங்கள் எப்படி பண்ணோம் அப்படின்னா, வித்தவுட் ஸ்பெண்டிங் மணியில் தான் ஃபோட்டோகிராஃபி பண்ணோம். என்னென்ன நாங்கள் திங்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. குழந்தைங்க மந்த்லி எப்படியெல்லாம் வளர்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம ஃபோட்டோஸ் மூலயமா நம்ம ஆல்ரெடி ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுருப்போம். ஸோ இந்த மாதிரி க்ரியேட்டிவிட்டியாக ஏதாவது பக்கத்தில் வச்சு 4 மந்த்து நிறைய அந்த மாதிரி எடுக்கிறாங்க இல்லையா. ஸோ நாங்கள் அதனால் அந்த மாதிரி ஜஸ்ட் என்ன மந்த்தோ அந்த மந்த்தோட நம்பர்ஸ் மட்டும் வச்சு தான் நாங்கள் ஃபோட்டோஸ் எடுத்தோம். அது எப்படி என்னென்ன திங்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறது மட்டும்தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ வெளியே இன்னும் நிறைய க்ரியேட்டிவிட்டிஸ் பண்ணுறாங்க. வெளியே அவுட்டோர் போய் எடுக்கிறாங்க. அவுட்டோர் போய் எடுக்க முடியாதவங்களுக்காக தான் நான் இந்த மாதிரி ஐடியாஸ் கொண்டு வந்திருக்கேன். நாங்கள் பண்ணதை தான் உங்கள்கிட்ட நாங்கள் ஷேர் பண்ண போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்களும் உங்களோட குழந்தைய மந்த்லி ஃபோட்டோகிராஃபியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஃபோட்டோஸ் தான் எடுத்திருக்கேன். வீடியோஸ் ஷூட் பண்ண முடியல. பாப்பா அதை வீடியோ ஷூட் பண்ணுற அளவுக்கு நிற்க மாட்டாள். பாப்பா பயங்கரமாக துருத்துருன்னு இருப்பாள். அதனால் நாங்கள் ஃபோட்டோஸ் மட்டும்தான் கவர் பண்ண முடிஞ்சுது. ஏன்னா ஒருத்தர் பாப்பாவை ஃபோட்டோ போஸ்க்கு கரெக்டாக கைட் பண்ணணும், இன்னொருத்தர் ஃபோட்டோ எடுக்கணும். ஸோ நாங்கள் 2 பேர் மட்டும்தான் எடுத்தோம். ஸோ அதனால் வீடியோஸ் 2 பேர் கவர் பண்ண முடியல. ஃபோட்டோஸில் மந்த்லி வைஸ் வரும்போது நாங்கள் மந்த்லி என்னென்ன திங்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஃப்யூச்சரில் இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போது அவங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ரொம்ப எப்படியெல்லாம் இருந்திருக்கோம் அப்படின்னு அவங்களும் நினைப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இது ஒரு மெமரபுளாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி இப்போ நம்ம ஃபோட்டோஸ் எல்லாம் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ லாக்டவுனில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஐடியாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ளம்ஸ் வச்சு நாங்கள் 5th மந்த் ஃபோட்டோஷூட் பாப்பாவை நாங்கள் எடுத்தோம். ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்திங்கன்னா கிளாத்தில் 1 to 12 months வரைக்கும் பிரிண்ட் போட்ட மாதிரி நமக்கு ஆன்லைனில் கிடைக்கிது. இது நாங்கள் ஆன்லைனில் வாங்கினது. இது ஒன்றுக்கு மட்டும்தான் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணோம். எல்லோ ரெட் ரோஸ் வச்சு நாங்கள் 7th மந்த் ஃபோட்டோ ஷூட் நாங்கள் கவர் பண்ணோங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா மயிலிறகுல நாங்கள் 8 மாதிரி வச்சு 8 மந்த் ஃபோட்டோ ஷூட் முடித்தோம். 9th மந்த் அப்போ நாங்கள் பீச் போயிருந்தோம். அப்போ 9 மணல்லையே எழுதி நாங்கள் பாப்பாவை ஃபோட்டோ ஷூட் பண்ணோம். 10th மந்த்க்கு பார்த்தீங்கன்னா பச்சை கலர் இருக்கிறது பாசி பயிறு, மஞ்சள் துவரம்பருப்பு, இது 2ஐயும் வச்சு 10th மந்த்துக்கான ஃபோட்டோ நாங்கள் எடுத்தோங்க. இது என்னென்னு பார்த்ததுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரஸ்க்கு தாங்க. 11th மந்த் ஃபோட்டோ ஷூட்டுக்கு நாங்கள் ரஸ்க்கு வச்சு 11th மந்த் ஃபோட்டோ ஷூட்டை நாங்கள் எடுத்தோங்க. இது என்னன்னு சிலர் கண்டுபிடிச்சிருப்பீங்க, சிலருக்கு தெரியாது. பேரிச்சம்பழம் தாங்க. இதை வச்சு நாங்கள் 12th மந்த் ஃபோட்டோ ஷூட் கவர் பண்ணோம். இது பார்த்தீங்கன்னா 1 மந்தில் எடுத்த வீடியோ, 1 மந்தில் எடுத்த ஃபோட்டோ. அடுத்தது இது 2nd மந்த்து. இது பார்த்திங்கன்னா 3rd மந்தில் எடுத்தது. ஜஸ்ட் இதெல்லாம் நாங்கள் எதுவுமே ஷூட் பண்ணல. ஜஸ்ட் நாங்கள் எப்போ எடுக்கிற மாதிரி எடுத்த ஃபோட்டோஸ் தான். இது பார்த்திங்கன்னா 4th மந்தில் எடுத்த ஃபோட்டோஸு. அடுத்தது இது 5th மந்த்து. இந்த 5th மந்தில் எடுத்த இந்த ஃபோட்டோ உங்களுக்கு நான் செப்பரேட்டாக உங்களுக்கு காட்டியிருப்பேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இது 6th மந்த்து. இதுவும் உங்களுக்கு நான் செப்பரேட்டாக காமிச்சிருப்பேன். அடுத்தது இது 7th மந்த்துங்க. அடுத்தது 8th மந்த்து. 8th மந்தில் கிருஷ்ண ஜெயந்தி வந்தது, அப்போ எடுத்த ஃபோட்டோ இது. பாப்பாவுக்கு அப்போ நல்லாவே முடி இருக்கும். அடுத்தது இதுதான் 9th மந்த்து.
இது வந்து மொட்டை அடிச்சுட்டு கேரளா வந்தப்போ எடுத்த ஃபோட்டோ 9th மந்தில் வித்தவுட் ஸ்பெண்டிங் மணி. இதுவும் அதே தான் 9th மந்த்து. அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா 10th மந்த்து. அடுத்தது இது வந்து 11th மந்த்துங்க. இது நாங்கள் ட்ரெயினில் போனப்போ எடுத்த ஃபோட்டோ. மேடம் செம்ம சேட்டை ட்ரெயினில் அப்போது. இதுதான் 12th மந்த்து. 12th மந்தில் கிறிஸ்மஸ் வந்துச்சு. அப்போது நான் செஞ்ச கேப்பு போட்டிருக்கா பாப்பா. அடுத்தது ஃபுல்லாக நான் உங்களுக்கு ஓவர்வியூ காட்டிடுறேன். இதெல்லாம் தான் வந்து 1 to 12 months நாங்கள் எடுத்த ஃபோட்டோஸ் பாப்பாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.